ஸ்ரீ குருப்யோ நமஹாம். நாம் கடந்த சில நாட்களாக மன தூய்மை, குழந்தை வளர்ப்பு என்பதை பற்றி சற்றே சிந்தித்தோம். இனி வரும் காலங்களில் தேக ஆரோக்கியம், உடல் பேணிப்பு என்பதை பற்றி சற்றே கூர்ந்து சிந்திப்போம். ஆரோக்கியமான உடலில், தூய சிந்தனையில் நல்ல விதமாக வாழ்க்கை நடத்த முடியும் என்பது திண்ணம். ஆரோக்கிய குறைவிற்கு காரணமே நாம் உட்கொண்ட உணவு வகைகள், சுவாசிக்கின்ற காற்று, சுற்றுப்புற சூழல்கள் இவை அனைத்தும் சுகாதாரமாக இல்லை என்றால் நம் உடல் சற்றே மலிந்து காணப்படுகிறது. இதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை, உடலின் அமைப்பு எப்படி, இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள் எப்படி, அதை எவ்வாறு நம்ம பேண வேண்டும் என்பதை அறிந்தால் நம் உடலத்தை நன்றாக காத்து கொள்ளலாம். நல்ல உடல் பலம் இருந்தால்தான் சுறுசுறுப்பாக இயங்க முடியும், சிந்தனைகள் தெளிவாக கிடைக்கும், அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு விதமாக அமையும், நல்ல சமுதாயம் அமையும் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை சற்றே உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனித இனமானாலும் சரி, விலங்கியலானாலும் சரி, கடல்வாழ் பிராணிகளானாலும் சரி, தாவரங்களானாலும் சரி, இயற்கை அமைத்த நீதி ஒன்றே ஒன்று, ஆரோக்கியமான நிலை என்பது ஒன்று. விலங்குகளுக்கு வெர்டிகல் நிலையில் இருக்கின்றன, குரங்கை தவிர பாக்கியெல்லாம் வெர்டிகல் நிலையில் வருகின்றன. மனித இனம் ஹரிசாண்டல் என்று உயர்ந்த வடிவிலே இருக்கின்றது. மரம் செடி கொடிகளும் உயர்ந்த வடிவில் இருக்கின்றன. அமைப்புகள் எல்லாம் ஒன்றே, ஆனால் கூறுகள் தான் வேறு. நாம் மனித இனத்தை பற்றி சற்றே கூர்ந்து கவனிப்போம். நம் உடலின் அமைப்பை நோக்கினோமானால் நம் உடலிலே எலும்பு, நரம்பு, சதை, தோல், வயிற்றுப்பகுதி, மார்பகுதி, கால் பகுதி, தலைப்பகுதி என்று பிரிக்கப்படுகின்றன. நம் முக்கியமான உறுப்புகள் பஞ்சேந்திரியங்கள் என்று கண், காது, மூக்கு, நாக்கு என்பது தலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் பாதிப்பு ஏற்பட்டால் வாழ்க்கை நடத்துவது மிகவும் கடினம் என்பதற்காக கடவுள் அமைப்பிலே இதனை உயர்ந்த பகுதியில் வைத்திருக்கிறான். இதனை பேணி காப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று நாம் உட்கொள்ளும் உணவு வகைகள், மற்றொன்று நாம் சுவாசிக்கும் காற்றுக்கள். இயற்கையில் இவை அமைத்துமே அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதனுடைய எண்ணங்களினால்தான் அவைகள் மாற்றப்பட்டு வியாபாரமயமாக்கப்பட்டு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனை பாராமுகமாக இருந்து கொண்டு நாமும் அதனால் பல துன்பங்களை அவதிக்க நேரிக்கின்றது. முதலிலே நம் உடலில் முக்கியமான பொறுப்பு நுரையீரலும் இதயமும். நுரையீரல் மூலியமாக வெளியுள்ள காற்றுக்களை உள்ளிழுத்து உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஆக்சிஜன் என்பதை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது. இந்த ஆக்சிஜன் என்பது இதயத்தின் மூலமாக இரத்தத்தில் கலக்கப்பட்டு நம் உடம்பில் முழுவதும் சுற்றி சுற்றி வருகிறது. இது எல்லா இனங்களுக்கும் காமனாக ஒன்று. மேலும் இதனை மிகப்படுத்த நம் உட்கொள்ளும் ஆகாரங்கள் உதவுகின்றன. நம் பண்டை காலத்தில் எடுத்து போட்டோமானால் உடலமைப்பிலே நோய் என்பதை வாதம், பித்தம், கபம் என்று 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். நான் நவீன மருத்துவத்தை கூறவில்லை, பழங்கால, பண்டைக்கால, தொண்டகால மருத்துவங்களை பற்றி கூறுகின்றேன். வாதம் என்பது நம் உடலில் ஏற்படுகின்ற காற்று கோளாறினால் ஏற்படுகிறது. நம் உடலிலே 10 வாயுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வாயுக்கள் அனைவும் ஒன்று சேர்ந்து
நம் இறக்கும் தருவாயில் நம் உடலிருந்து பிரிகின்றன. அது உடலில் இருக்கும் வரை தான் நம் உயிர் நிலைத்திருக்கும். மேலும் நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தினால் இது மிகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த வாயு பிடிப்பு என்றால் நமக்கு சதைகள் பிடித்துக் கொள்கின்றன, பல இடங்களில் உபாதை உண்டாகிறது, மலஜலம் கழிப்பது கஷ்டமாக இருக்கிறது. பித்தம் என்பதற்கு தலைவலி, ஜுரம் என்பது போன்றவைகள் ஏற்படுகின்றன. கபம் என்பதனால் மூச்சுக்குழாய் சுவாச உறுப்புகள் இயங்க முடியாமல் போய் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுகிறது. இது மூன்றும் சமநிலையில் இருப்பதே நம் உடம்பு வெகுவாக இருப்பதற்கு உதவுகின்றன. இதனை பற்றி மேலும் கருத்துக்களை பின்வரும் காலங்களில் சிந்திப்போம். ராம் ராம்.